வணக்கம். உட்காரு. என் அம்மா. உங்கள் பேருமா? என் பேர் இந்திராம்மா. எவ்வளோ பசங்கம்மா உங்களுக்கு? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லை பையன் இப்போ தான் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகிறானா? உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? எங்கள் வீட்டுக்காரர் டே இந்த கான்ட்ராக்டில் வேலை செய்கிறார், கூலி வேலை தான். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? இல்லைம்மா, நான் வீட்டில் தான். ஏன் அவசரப்பட்டு பாப்பா கல்யாணம் பண்ணீங்க? அவங்க வந்து என்ன ரொம்ப பெயின் வாஷ் பண்ணாங்க மேடம், 4 வருஷமா. அது இல்லாமல் வெளியே ஃபஸ்ட்டு பாப்பாவை கேட்கல, வெளியே தான் யாருன்னா தான் சொல்லனாங்க. நானும் 20 பொண்ணுங்களை வரலாம் காட்டினேன். அதுக்கு இவங்க என்னன்னாங்க, அவங்க தங்கச்சி வந்து எங்கள் சித்தப்பா பையனை கட்டின்னு இருக்குது, அதனால கொஞ்சம் சொந்தம். இவங்க ஃப்ரெண்டை வச்சு உங்கள் பொண்ணையே கொடுன்றான்னாங்க. நான் சொன்னேன், என் பொண்ணு படிக்குது, நான் தரமாட்டேன், என் பொண்ணெல்லாம் கேட்டுன்னு வராதிங்கண்ணே. ஐயோ நாங்கள் சும்மா கேட்டோன்ட்டு விட்டாங்க. அப்புறமா வந்து பெயின் வாஷ் பண்ணி காலைல 6 மணிக்கெல்லாம் தலைமாட்டில் வந்து உக்காந்துன்னு இருப்பாங்க. சரி, இஷ்டப்பட்டு கட்டிக்கினீங்களே, இப்போ எது கஷ்டப்படுத்துறீங்க? என்ன ப்ராப்ளம் இருக்கு? இவ வந்து பேச்சு சரியாக பேச மாட்டா, திக்கி பேசுவா. அதை வச்சு கிண்டல் கேலி பண்ணி சிரிக்கிறது. உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அன்றைக்கின்னா, நாங்கள் பொண்ணு கொடுக்கும்போது எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு சாமான் எல்லாமே இருக்குது. நான் சொன்னேன், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் பண்ண முடியாதுன்னு.